குட்டி சுவர்ல காலாட்டிக்கிட்டே உட்காருவீங்க, போற வர பொண்ணுங்களெல்லாம் ஃப்ளைங் கிஸ் கொடுப்பீங்க. அதைத்தான் நான் என்னோட ப்ரொஃபஷனாவே மாத்திக்கிட்டேன் இல்லையா? நான் இதைத்தான் எப்பவுமே பண்ணிக்கிட்டு இருப்பேன் இந்த மாதிரி. அப்புறம் ஒரு வாட்டி கூட என்னோட 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 அப்பா, அவர் பக்கத்துல ஒரு லேடி, அதாவது ஒரு பொண்ணு, ஒரு 16 வயசு இருக்கும். அப்ப எனக்கு ஒரு 5 வயசு இருக்கும். நான் ஸ்கூலுக்கு போகலாம் ஆரம்பிக்கல. அவங்க என்னோட வீட்டுக்கு வந்து என்னோட அப்பா கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இவன் உங்க பையன் செவத்துல உட்காந்துக்கிட்டு கை தட்டுறான், விசில் அடிக்கிறான், என்னை பார்த்து ஹாய்ன்றான், ஸ்வீட் ஆர்ட்னு கூட சொன்னேன்னு சொன்னாங்க. ஹலோ ஸ்வீட் ஆர்ட்னா எங்க அப்பா உடனே சொன்னாரு, இவனுக்கு 5 வயசு தான் ஆகுது, நீங்க தப்பா நினைக்கிறீங்க, நீங்க சொல்றது பக்கத்து வீட்டு பையன்னாரு. ஒரு பக்கத்து வீட்டு பையன் இருந்தா, அவங்க ஸ்டேஷனரி கடை கூட வச்சிருந்தாங்க. அந்த பையனோட பேரு சுபாஷ். அவன் பேர்ல பழிய போட்டுட்டாங்க. அப்புறம் அந்த பொண்ணை எங்க அப்பா உட்கார சொல்லி என் பையனை ரிலாக்ஸ்டா பாருமான்னு சொன்னாரு. நான் 5 வயசு பையனதும் அவங்க சாரி அங்கிள் தப்பா சொல்லிட்டேன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் ஓடிட்டே உள்ள வந்ததும் ஹாய் ஸ்வீட் ஆர்ட். ஆனா இப்ப நான் இங்க அந்த பழியை ஏத்துக்கிறேன். நான் தான் அந்த வேலையை பண்ணன்றதையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனா 25 வருஷம் மும்பையில் இருந்ததுக்கு அப்புறமும் அதே குறும்பு இன்னும் இருக்கா? ஆமாமா, பொண்ணுங்களை கிஸ் பண்ற விஷயத்துல நான் இன்னும் அப்படிதான் இருக்கேன். அதே அளவுக்கு குறும்பா தான் இருக்கேன். அப்புறம் இப்போ என்னோட பசங்க கூட வளர்ந்துட்டாங்க. அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க, அப்பா நீங்க இப்படி இருக்க கூடாதுன்னு, அதாவது உங்களுக்கு வயசாயிடுச்சு, நீங்க பெரிய ஆள் ஆயிட்டீங்கன்னு, நீங்க இப்படி நாட்டியா பிஹேவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப நான் உங்களுக்கு வயசாயிருக்கலாம், எனக்கு இன்னும் வயசாகலன்னு சொல்லுவேன். ஸோ நான் இப்போ